பாராளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளிலும் வெற்றிதான் பாஜக துணைத் தலைவர் கருணாகரன். கடந்த வாரம் திருப்பூர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு வருகை தந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை 4ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வருவதால் அவரை வரவேற்க சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை நந்தனத்தில் உள்ள OMCA மைதானத்தில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி சிறப்புரையாற்ற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் தமிழக பாஜகவினர். இதுகுறித்து மாநில பாஜக துணைத் தலைவர்களில் ஒருவரான கருணாகரனிடம் ஐதமிழ் நியூஸ் சார்பாக பேசியிருப்பதை தற்போது பார்க்கலாம். ஏறத்தாழ 1000 அடி நீளத்திற்கான ஒரு மிகப்பெரிய அரங்கம் இங்கே தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. 1 லட்சம் இருக்கைகள் போட ஒரு அளவுக்கு மக்கள் வருகை தர இருக்கிறார்கள். ரொம்ப உற்சாகமாக இருக்கும். கடந்த 2 முறை பல்லடத்திலும் திருநெல்வேலியில் வந்த அளவு எந்த அளவுக்கு உற்சாகம் இருந்ததோ அதே அளவு சென்னையிலும் மிக உற்சாகமாக இருக்குது. அதுக்கு வேண்டிய பணிகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் அரங்கம் அமைக்கிற பணி, ஒரு பக்கம் மக்கள் வருவதற்கான ஏற்பாடுகள், அங்கங்கே விளம்பரங்கள், இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. மிகப்பெரிய வெற்றியாக இந்த மாநாடு அமையும். தெற்கு தாமரை மாநாடு என்று நான் சொல்கிறேன். பிரதமர் வருவதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடு அது வழக்கமாக பாதுகாப்பு அதிகாரிகள் அதை செய்வாங்க. தமிழக காவல்துறை அதிகாரிகள் செய்வாங்க. அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அது என்ன வழக்கமாக அவங்க என்ன பாதுகாப்பு ஏற்பாடும் அதை அவங்க முழுமையாக செய்வாங்க. மோடி நாங்கள் தலையிடுறது இல்லை. இன்றைக்கு மக்களுடைய மனதில் இடம் பிடித்திருக்கிற ஒரு புதிய இளைஞராக, ஒரு நம்பிக்கை மிகுந்த தலைவராக, நம்பிக்கை நட்சத்திரமாக, ஒரு எழுச்சி நாயகனாக அண்ணாமலை இருக்கிறார். பாரத பிரதமர்கள் சொன்னதை போல இது தக்க தருணம் திராவிட மாடல் ஆட்சிகளை வீட்டுக்கு அனுப்புவதற்கு. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி திங்கட்கிழமை நம்ம ஊருக்கு வராரு. அதுக்கான விழா ஏற்பாடு எந்த அளவுக்கு சிறப்பாக போயிட்டு இருக்குன்னு? ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாம் பாரத பிரதமர் வராருன்னா கட்சி நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி இல்லையா? ஆமாம் ஆமாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லையா? சென்னை மக்கள் அவளோட எதிர்பார்க்குறாங்க. ஏறத்தாழ 1000 அடி நீளத்திற்கான ஒரு மிகப்பெரிய அரங்கம் இங்கே தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. 1 லட்சம் இருக்கைகள் போட ஒரு அளவுக்கு மக்கள் வருகை தர இருக்கிறார்கள். ரொம்ப உற்சாகமாக இருக்கும். கடந்த 2 முறை பல்லடத்திலும் திருநெல்வேலியில் வந்த அளவு எந்த அளவுக்கு உற்சாகம் இருந்ததோ அதே அளவு சென்னையிலும் மிக உற்சாகமாக இருக்குது. அதுக்கு வேண்டிய பணிகள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் அரங்கம் அமைக்கிற பணி, ஒரு பக்கம் மக்கள் வருவதற்கான ஏற்பாடுகள், அங்கங்கே விளம்பரங்கள், இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. மிகப்பெரிய வெற்றியாக இந்த மாநாடு அமையும். தெற்கு தாமரை மாநாடு என்று நாம் பெயர் வைக்கிறோம். பிரதமர் வருவதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடு அது வழக்கமாக பாதுகாப்பு அதிகாரிகள் அதை செய்வாங்க. தமிழக காவல்துறை அதிகாரிகள் செய்வாங்க. அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அது என்ன வழக்கமாக அவங்க என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளோ அதை அவங்க முழுமையாக செய்வாங்க. மோடி நாங்கள் தலையிடுறது இல்லை. பிரதமர் வருவதற்காக இது ஹெலிபேட்லாம் இங்கே போடுறத பார்க்க முடிஞ்சு. அது இங்கே இறங்குற மாதிரியா? இல்லை, இருக்குது. இப்போதைக்கு அவங்க ஹெலிபேட் போட்டிருக்காங்க. ஹெலிபேடில் இறங்கி பரிசோதனை பண்ணுறாங்க. அந்த பரிசோதனை பண்ண பிறகு அவங்க தகவல் சொல்லுவாங்க. ஹெலிபேடு 3 ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கு இங்கே இடம் இருக்கிறது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் ஹெலிபேடை இறங்கி ஏறுறதுக்கான அந்த தளம் சரியாக இருக்கிறதா இருக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அதிகாரி அதை பார்ப்பாங்க. பிரதமர் மட்டும் இல்லாமல் வேற யாரெல்லாம் பிரதமர் கூட வராங்க? பாஜக முக்கிய பொறுப்புல இருக்கிற மாநில தலைவர் வர்றாங்க, எங்களுடைய மத்திய அமைச்சர் வர்றாங்க, தேர்தல் பொறுப்பாளர்கள் இருக்காங்க, முன்னாள் மாநில தலைவர்கள் வர்றாங்க, இப்படி முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே வர்றாங்க. அவர் வரும்போது எல்லாரும் வந்துருவாங்க. டெல்லியிலேருந்து யாரெல்லாம் வராங்க? இல்லை, டெல்லியிலிருந்து பிரதமர் வருகிறார். அப்புறம் எங்கள் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் வருகிறார். சுதாகர் ரெட்டி தெலுங்கானாலேருந்து வர்றாங்க. மற்ற எல்லா தலைவர்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு ஒரு வலு சேர்க்கும்னு நினைக்கிறீங்க வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு? இந்த பிரச்சாரம் வலு இல்லை. இந்த பிரச்சாரம் வெற்றி தேடி தரும். கண்டிப்பாக. இந்த பிரச்சாரம் பார்ப்பது, இந்த கூட்டத்தை பார்ப்பது, பிரதமர் பேசுவது, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே 2 கூட்டத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தையும் பார்த்து அவர்கள் ஏற்கனவே பாஜகவின் பக்கம் தமிழக மக்கள் திசை திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட மாடல் அரசனுடைய அட்டூழியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 20,000 கோடி 30,000 கோடி ஒரு ட்ரக் மாஃபியாவில் திமுக நிர்வாகி இருப்பதையும், அவருக்கு திமுக மாவட்ட செயலாளர் எங்கு சென்று அவருக்கு துணை இருப்பதையும், அவர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட முதலமைச்சர் குடும்பத்தினரோட அவர் உட்கார்ந்து போட்டோ எடுப்பது, பேசுவது, திரைத்துறையில் இருப்பது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 2 அமைச்சர்கள் குற்றவாளிகளாக கருதப்பட்டு ஒருத்தர் சிறைச்சாலையில் இருக்காரு. இன்னும் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொன்முடி அவர்கள் மீது வழக்கு நடைபெற்று கொண்டு பதவி இழந்திருக்கிறார். இப்படி வரிசை அமைச்சர்கள்லாம் அவருடைய அரசு பதவியிலிருந்து, அமைச்சர் பதவியிலிருந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கு. ஒட்டுமொத்தத்தில் ஊழலுக்கான எடுத்துக்காட்டான கட்சி இந்த திமுக கட்சி. அதை பாரத பிரதமர் சுட்டி காட்டி பேசுகிறாங்க. நிச்சயமாக மக்கள் மனசில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்கள் மாதிரி ஊடகங்களுக்கு தெரியும். ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த கூட்டம் ஏற்படுத்தும்.
இது மூலமா தமிழகத்துல எத்தனை சதவீத ஓட்டு பாஜகவுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? வெற்றிக்கான ஓட்டே கிடைக்கும். நீங்க இந்த நகர்ப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல விட ஓட்டு பதிவாகிற சதவிகிதம் ரொம்ப குறைவு. கடந்த ஆட்சிகள்ல கடந்த தேர்தல்லாம் அப்படித்தான் நடந்துச்சு. ஆனா இந்த முறை ரூரல்ல எந்த அளவுக்கு ஓட்டு போல ஆகுதோ பதிவாகுதோ அதே வாக்குகள் நகர்ப்புறத்திலையும் பதிவாக போகுது. நீங்க வேடிக்கை பார்க்க போறீங்க. 80% நகர்ப்புறத்துல இந்த வட்டம் வாக்கு பதிவாக போகுது. இந்த திராவிட மாடல்கள்லாம் பிடிக்காம ஒரு ஹையர் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ், தொழில் பண்றாங்க, உத்தியோகத்தில் இருக்கவங்கலாம் ஓட்டு போட வர்றதே கிடையாது. அவங்க எல்லாருமே இந்த வட்ட தேர்தலில் ஓட்டு போட போறாங்க. போடுறது தாமரைக்கு தான் போட போறாங்க. மாநில தலைவர் அண்ணாமலை மீதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீதும் அதிகமான பற்றும் அன்பும் வைத்திருக்கிறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விட இந்த நாட்டை காப்பதற்கு, வளர்ச்சியை நோக்கி எடுத்துச் செல்வதற்கு, வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு ஒரு தலைவர் இல்லை என்று நம்புகிறார்கள். நீங்க அந்த மாற்றத்தை பார்க்கத்தான் போறீங்க. வெற்றிக்கான ஓட்டை பாஜக. இது மூலமா எத்தனை தொகுதி ஜெயிக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா? எத்தனை தொகுதின்னு 39 தொகுதியும் ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கும். நீங்க எல்லாருமே கடந்த தேர்தல் வாக்குகளை வச்சு இந்த தேர்தலை எதிர்பார்க்காதீங்க. கடந்த தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு தலைவர்கள் அந்த கட்சிகள்ல இல்லை. அந்தந்த கட்சிகள்ல கலைஞர் இல்லை, புரட்சி தலைவி இல்லை. இந்த மாதிரி அரசியல் மாற்றம் நிறைய ஏற்பட்டிருக்கு. அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு இருக்கிற அந்த ஈர்ப்பு மற்ற தலைவர்களுக்கு இருக்கிறதா, கலைஞர் அவர்களுக்கு ஈர்ப்பு அந்த குடும்பத்தில் மற்றவர்களுக்கு இருக்கிறதா, இல்லை அதிகாரத்துக்கு வந்ததுனால் எல்லாரும் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்கள் நம்ம அரசியலை பேசலாம். இன்றைக்கு மக்களுடைய மனதில் இடம் பிடித்திருக்கிற ஒரு புதிய இளைஞராக, ஒரு நம்பிக்கை மிகுந்த தலைவராக, நம்பிக்கை நட்சத்திரமாக, ஒரு எழுச்சி நாயகனாக அண்ணாமலை இருக்கிறார். பாரத பிரதமர்கள் சொன்னதை போல இது தக்க தருணம் திராவிட மாடல் ஆட்சிகளை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அப்படி என்று சொல்லி இருக்கிறார். அது 100க்கு 100 உண்மை. அது தேர்தல் வரும்போது நீங்கள் பார்க்க போகிறீர்கள்.